ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம மாடர்ன் தியரி ஆஃப் ரெண்ட் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேஜஸ் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸ்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, வேஜஸ் அப்படின்னும் பொழுது அதாவது ஒன் டைப் ஆஃப் இன்கம், அதாவது ஒருத்தர் போடுற அந்த உழைப்புக்கு அவங்க கொடுக்குற அந்த சர்வீஸுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரெவின்யூ, ஒரு இன்கம் தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், வேஜஸ்ன்னு சொல்கிறோம். வேஜஸ்க்கும் சேலரிக்கும் பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? வேஜஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதாவது ஒரு தினக்கூலி மாதிரி. அது வந்து ஹவர்லி பேசிஸ், அதாவது எவ்வளோ மணி நேரம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த வேஜஸ் கொடுப்பாங்க. இல்லை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா பீஸ் ரேட்டுக்கு, அதாவது எவ்வளோ பீசஸ் ஆஃப் ப்ராடக்டை வந்து அவங்க வந்து வேலை செஞ்சு கொடுக்குறாங்களோ அந்த பீஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ 10 பீசஸ் கொடுக்குறாங்கன்னா அப்போ ஒரு பீஸ்க்கு இவ்வளோ ரேட்டுன்னா 10 பீஸுக்கு இப்போ ஒரு பீஸ்க்கு 10 ரூபா அப்படின்னா இப்போ 10 பீஸுக்கு 100 ரூபா. ஓகே, அந்த மாதிரி வந்து பீஸ் ரேட்டுக்கு அவங்க வேஜஸையும் வாங்குவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஹவர்லி, அதாவது எவ்வளோ மணி நேரங்கள் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா கூலி கொடுப்பாங்க. ஆனால் சேலரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாதமும் வந்து அவங்களுக்கு வந்து என்ன வரும், சேலரியாக வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு சேலரியோட இந்த வேஜஸ் வந்து இந்த விஷயத்தில் தான் வந்து டிஃபர் ஆகுது. ஓகேவா? இப்போது வேஜஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மானிட்டரி காம்பன்சேஷன். என்ன மானிட்டரி காம்பன்சேஷன்? ஒரு எம்ப்ளாயர்ஸ் வந்து தன் கீழே வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு மணி வேல்யூ, ஓகேவா, மானிட்டரியாக மணியாக வந்து அவங்களுக்கு அவங்க செஞ்ச சர்வீஸுக்கு மணியை வந்து அவங்க திருப்பி கொடுக்குறாங்க. இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இதை வந்து வேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க கொடுக்கக்கூடிய லேபரர்ஸ், அதாவது ஒர்க்கர்ஸ் செய்யக்கூடிய வேலைக்கு அவங்களுக்கு செஞ்ச வேலைக்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த மணி காம்பன்சேஷனை தான், அந்த மணியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த வேஜஸ் அப்படின்றது வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேஜஸ் அப்படின்றது வந்து எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க, அதாவது எப்படி முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா லேபரர்ஸ்க்கான டிமாண்ட் எப்படி இருக்குது, எவ்வளோ ஒர்க்கர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க, கம்மியான ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்களா, எவ்வளோ ஒர்க்கர்ஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேஜஸ் அப்படின்றதே வந்து நிர்ணயிக்கப்படுது. ஓகேவா? ஸோ சிம்பிள், த மானிட்டரி காம்பன்சேஷன் பெய்ட் பை எம்ப்ளாயர்ஸ் வந்து ஒரு மானிட்டரி காம்பன்சேஷன் வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு? டு த ஒர்க்கர்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் லேபர். அவங்க செய்கின்ற அந்த வேலைக்காக ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு மானிட்டரி காம்பன்சேஷன் தான் வேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேஜஸை வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க, அவங்களுக்கான வேஜஸ் இவ்வளோ தான் அப்படின்றத எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டல் அவைலபிலிட்டி ஆஃப் லேபர்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க, எவ்வளோ லேபர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க, இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேஜஸை வந்து எம்ப்ளாயர்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க, தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேலரியை விட்டு இது எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஹவர்லி, டெய்லி ஆர் பீஸ் ரேட். ஓகேவா? இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வேஜஸ் வந்து சேலரியோட டிஃபர் ஆகுது. இதனுடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமினல் வேஜஸ், அதாவது மணியாக வந்து அவங்க வாங்குறது. ரியல் வேஜஸ் அப்படின்றது வந்து பர்ச்சேசிங் பவர். இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வேஜஸ் ஆர் த பேமெண்ட் ஃபார் த சர்வீசஸ் ஆஃப் லேபர், அதாவது லேபர்னா ஒர்க்கர்ஸ். ஸோ ஒர்க்கர்ஸ் செய்யக்கூடிய சர்வீசஸ், அதாவது அவர்கள் செய்யக்கூடிய வேலைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பேமெண்ட். ஓகேவா? அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பேமெண்ட்டை தான் வேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெதர் இன்டலெக்சுவல் ஆர் ஃபிசிக்கல், அது வந்து ஒரு உடல் உழைப்பாகவும் இருக்கலாம், இல்லை அவங்களுடைய அறிவு கூர்மையை வந்து பயன்படுத்துகிறதாகவும் அது இருக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு ஒரு காலேஜ் எடுத்துக்கோங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் லெக்சரர்ஸ்ன்னு அப்படின்னு வருவாங்க. கெஸ்ட் லெக்சரர்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முழு நேரம் அந்த காலேஜில் வந்து லெக்சரராக வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒரு காலேஜஸில் வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கிளாஸஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி எடுத்துகிட்டு வரவங்கள தான் நம்ம கெஸ்ட் லெக்சரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க எடுக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துக்கான ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த மணிக்கு அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டைமுக்கு வந்து அவங்க இது வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். அந்த டைமுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பேமெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அது வந்து அவங்களுடைய படிப்பை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய நாலேஜை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த வேஜஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீசஸ் அப்படின்றது, அதாவது இந்த ஒர்க்கர்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீசஸ் வந்து ஒன்று அவங்களுடைய நாலேஜ் அண்ட் ஸ்கில் செட்டை வந்து உபயோகப்படுத்துகிறதாகவும் இருக்கலாம், இல்லை அவங்களுடைய ஃபிசிக்கல் உடல் உழைப்பை உபயோகப்படுத்துகிறதாகவும் அது இருக்கலாம். வேஜ் மே பி பெய்டு டெய்லி, வீக்லி, ஃபோர்ட்நைட்லி, மந்த்லி ஆர் இயர்லி and partly at the end of the year in the form of bonus. ஸோ இந்த வேஜ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பேசிஸில் அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை வாரத்தில் ஒரு முறை கொடுக்கலாம், இல்லை 15 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம், இல்லை மந்த்லி கொடுக்கலாம், இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையும் கொடுக்கலாம். இந்த மாதிரி வேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மோடில் வந்து அவங்களுக்கு பேமெண்ட்டை வந்து கொடுப்பாங்க. சரி, இப்போ மீனிங். Wage is the price paid to the laborer for the services rendered. Wage அப்படின்றது வந்து ஒரு ப்ரைஸ், அதாவது தட் இஸ் ஒரு அமௌண்ட் paid to the laborer. யாருக்கு பே பண்ணுறாங்க, ஒர்க்கர்ஸ்க்கு ஒர்க்கருக்கு பே பண்ணுறாங்க ஃபார் தி சர்வீசஸ் ரெண்டட். அவங்களுடைய உழைப்புக்கு அவங்க கொடுத்த அந்த சர்வீசஸுக்காக ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த ப்ரைஸை தான் வேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் மீனிங் ஆஃப் வேஜஸ். பென்ஹம் அப்படின்றவர் வந்து வேஜஸை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கார் அப்படின்னா, a sum of money paid under contract by an employer to a worker for the service rendered. அதாவது இப்போ வந்து கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணக்கூடிய, ஓகேவா, அதாவது ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து எவ்வளோ நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போது ப்ராஜெக்ட் இருக்கோ அது வரைக்கும் மட்டும்தான் அந்த ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கான்ட்ராக்ட் மூலயமா ஒரு கான்ட்ராக்ட் மூலயமா எம்ப்ளாயர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய சர்வீசஸை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டை தான் என்னன்னு சொல்கிறாங்க, பேமெண்ட்டை தான் வேஜ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பென்ஹம் அப்படின்றவர் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மீனிங் ஆஃப் வேஜஸ்னால் என்னன்னு பார்த்தோம், டெஃபினேஷன் ஆஃப் வேஜஸ் அப்படின்றத என்னதுன்றதையும் நம்ம பார்த்தோம், சேலரியும் வேஜஸும் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போது கைண்ட்ஸ் ஆஃப் வேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஜஸ் இருக்குது. அதாவது நாமினல் வேஜஸ், ரியல் வேஜஸ், மினிமம் வேஜஸ், லிவிங் வேஜஸ், ஃபேர் வேஜஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஜஸ் இருக்குது. பட் நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 4 வேஜஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நாமினல் வேஜஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மணியாக வந்து நம்ம கையில் கொடுக்கறது, ஓகேவா, அதை நாமினல் வேஜஸ். ரியல் வேஜஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் பவர். மினிமம் வேஜஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா சட்டப்பூர்வமாக மினிமம் இவ்வளவாவது வேஜஸ் வந்து பேமெண்ட்டாக கொடுக்கப்படணும் அப்படின்றத சொல்கிறது. லிவிங் வேஜ் அப்படின்றது வந்து பேசிக் நீட்ஸ், அவங்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைக்கான வேஜஸ் அப்படின்றத சொல்கிறது தான் லிவிங் வேஜஸ் அப்படின்றது. ஃபேர் வேஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்னால் இப்போ இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து இவ்வளோ வேஜஸ், இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணால் இவ்வளோ வேஜஸ், இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணால் இவ்வளோ வேஜஸ் அப்படின்னு ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் வேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நாமினல் வேஜஸ், ரியல் வேஜஸ், ப்ரைஸ் வேஜஸ், டைம் வேஜஸ். இந்த 4 டைப்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நாமினல் வேஜஸ் ஆர் மணி வேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
நாமினல் வேஜஸ் ஆர் ரெஃபர் டு த வேஜஸ் பெய்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. அதாவது பணமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஒர்க்கர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய உழைப்பை சர்வீசஸை கொடுத்துருக்காங்க, அதுக்காக அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், மணியாக பணமாக அவங்களுக்கு அந்த வேஜஸை கொடுக்குறோம். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த வேஜஸை தான் நாமினல் வேஜஸ் ஆர் மணி வேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரியல் வேஜஸ். ரியல் வேஜஸ் ஆர் த வேஜஸ் பெய்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது ரியல் வேஜஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு மணியாக இல்லாமல் ஒரு பொருளாகவோ இல்லை ஒரு சர்வீஸாகவோ வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஓகேவா? ஹென்ஸ் ரியல் வேஜஸ் ஆர் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி வேஜஸ். ஸோ மணி வேஜஸை வச்சு இப்போ வந்து மணி வேஜஸ்னால் என்ன, நம்ம பண்ண சர்வீஸ்க்கு மணியாக கொடுக்குறாங்க, அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், என்னோட கூட்ஸை வந்து எனக்கு தேவையான பொருளை வந்து நான் வாங்கிக்கிறேன். ஆனால் இந்த ரியல் வேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி வேஜஸ் அப்படின்ற கான்செப்ட் இல்லாமல் அந்த மணி வேஜஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இவங்க எப்படி வந்து வேஜஸாக பெறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ஸாகவும் ஒரு சர்வீசஸாகவும் அவங்க வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ரியல் வேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பீஸ் வேஜஸ். வேஜஸ் தட் ஆர் பெய்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் குவான்டம் ஆஃப் ஒர்க் டன். எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஒர்க் அவங்க வந்து முடிச்சிருக்காங்களோ, அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு 10 யூனிட்ஸை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த பீஸ் வேஜஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸே இருக்குது. ஓகேவா? இப்போ ஒரு ஒர்க்கர் வந்து ஒரு மணி நேரத்தில் 20 யூனிட் ஆஃப் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுவே வந்து இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா குவிக்காக அவங்க வந்து என்ன பண்ண முடியும், 30 யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து 10 யூனிட் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க எவ்வளோ யூனிட்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் வந்து எவ்வளோ யூனிட்ஸ் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியுதோ அந்த யூனிட்டுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய அந்த பேமெண்ட்டை தான் பீஸ் வேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த ரேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பீஸ் வேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைம் வேஜஸ். வேஜஸ் தட் ஆர் பெய்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் டைம் தட் த ஒர்க்கர் ஒர்க்ஸ். எவ்வளவு நேரம் அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. இப்போ நார்மலாக இண்டஸ்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு ஷிஃப்ட் அப்படின்னு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது இருக்கிற 8 மணி நேரம் நார்மல் டைம் வந்து 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும். அந்த 8 ஹவர்ஸை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்த எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஹவர்ஸுக்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த பேமெண்ட்டை தான் டைம் வேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு ஒர்க்கர் வந்து 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, இன்னொரு ஒர்க்கர் வந்து 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது அந்த எக்ஸ்ட்ரா 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், அதுக்காக கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஆஃப் வேஜஸை தான் டைம் வேஜஸ். எவ்வளோ டைம் டியூரேஷன் வரைக்கும் ஒரு ஒர்க்கர் வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேஜஸை தான் டைம் வேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மீனிங் ஆஃப் வேஜஸ் பார்த்தோம், டெஃபினேஷன் ஆஃப் வேஜஸ் பார்த்தோம், கைண்ட்ஸ் ஆஃப் வேஜஸ் பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.